அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளாக டேஸ்டியாக பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம பன்னீர் பிரியாணி இப்போ நம்ம பன்னீர் பிரியாணிக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு தண்ணி பாருங்கள். நமக்கு க்ரீன் கலரில் இந்த பிரியாணி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி தாளிச்சிக்கலாம் வாங்க. 4 வெங்காயத்தை பெருசு பெருசாக நல்லா வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில். பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை சுடுதண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம் வாங்க. குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் பாருங்கள், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம். இப்போ நமக்கு இது வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை போட்டுக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது, பன்னீர் உடஞ்சிரும். இதில் நம்ம 1 டீஸ்பூன் காரம் போட்டுக்கிறோம், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். போட்டு இதை கலந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இன்னும் சால்ட்டு போடவே இல்லை, 1 டீஸ்பூன் சால்ட். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு இப்போ மேலே தனியா பொடி கொஞ்சமாக. குக்கர் மூடி விசில் போட்டேன். ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த விசில் வர்றப்போ நமக்கு வீடே கும்மலாக வரும். ஏன்னா நம்ம இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர். 2 விசிலுக்கு அப்புறம் நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கும்மன்னு வாசனை அப்படியே பார்த்திங்களா? எவ்வளோ சிம்பிளாக நமக்கு பிரியாணி ரெடி. நம்ம வீட்டிலையே ஈஸியாக பன்னீர் பிரியாணி செஞ்சுக்கலாம். அங்கே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு பன்னீர் பிரியாணி, தயிர் பச்சடி. நீங்கள் கூட இந்த சிம்பிளான பன்னீர் பிரியாணியை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து